கைஸ் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பயாலஜிக்கல்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து உங்களோட ட்ரீம் ஜாப்பாக நினச்சிருப்பீங்க இல்லையா, சயின்டிஸ்ட் போஸ்ட். அது கூட வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் சயின்டிஸ்ட்டு, லேப் டெக்னீஷியன்ஸ் கேட்டகரி, அசிஸ்டன்ட் கேட்டகரின்னு சொல்லிட்டு 7 டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து 19,900 மேக்ஸிமம் 2,09,200 வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபிஷியல் கவர்மெண்ட் ஜாப் டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி freshers.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இதான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதோட லிங்க்கு, அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் பயாலஜிக்கல்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி சயின்டிஸ்ட் கிரேட் 2 கேட்டகரிக்கு வந்து 78,800 2,09,200 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. 45 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க இதுக்கு எலிஜிபிள். அடுத்த போஸ்டிங் சயின்டிஸ்ட் கிரேட் 3 கேட்டகரி, இதுக்கு 56,100 1,77,500 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரி, இதுக்கு 44,900 1,42,400 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் கேட்டகரி, இதுக்கு 35,400 1,12,400 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த 3 கேட்டகரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து சேலரி. அடுத்த போஸ்டிங் அசிஸ்டன்ட் கேட்டகரி, இதுக்கு 19,900 63,200 வரைக்கும் வந்து பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இதுக்கு 27 வரைக்கும் எலிஜிபிள். இந்த போஸ்டிங்ஸ், நான் இந்த 4 போஸ்டிங்குமே 30 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள். சயின்டிஸ்ட் கிரேட் 3 கேட்டகரிக்கு 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா வேகன்சியும் கம்யூனிட்டி வரையும் பிரித்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 8th ஏப்ரல் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடித்த பிறகு அதை வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அது கூட அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ப்ரூஃப்லாம் அட்டாச் பண்ணி ஹார்ட் காப்பி மூலமாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய 14th ஏப்ரலுக்குள்ளே போஸ்ட் மூலமாகவும் சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அட்ரஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க, போஸ்ட் மூலமாக வந்து எந்த லொக்கேஷனுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக இல்லைனா ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ப்ரூஃப்லாம் அட்டாச் பண்ணியும் சென்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுன்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இதில் சயின்டிஸ்ட் கிரேட் 2 கேட்டகரிக்கு எம்பிபிஎஸ் வந்து முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் மெடிக்கல் அப்படின்னா மாஸ்டர் டிகிரியில் வந்து மைக்ரோபயாலஜி, கிளினிக்கல் மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, பயோகெமிஸ்ட்ரி, பாக்டீரியாலஜி, ஃபிசியாலஜி, பார்மகாலஜி, தென் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மாலிகுலர் பயாலஜி, செரோலஜி, ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு 7 இயர்ஸ் கிட்டக்க எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க கைஸ். கண்டிப்பாக அதுவுமே முக்கியம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட்லேயே கிரேட் 3 கேட்டகரி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் வெட்னரி சயின்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். இல்லைனா வெட்னரி மெடிசன்ஸ், வெட்னரி பப்ளிக் ஹெல்த், வெட்னரி மைக்ரோபயாலஜி, வெட்னரி பேத்தாலஜி, வெட்னரி எபிடிமியாலஜி அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்கணும். இதுக்குமே வந்து 2 இயர்ஸ் கிட்டக்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஜூனியர் சயின்டிஸ்ட் கேட்டகரி, அதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரியில் வந்து மைக்ரோபயாலஜி, கிளினிக்கல் மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி, அதனால் இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த போஸ்டிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி முடித்தா எலிஜிபிள். ஆர்ட்ஸு, காமர்ஸு, சயின்ஸு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிகிரி முடித்தா எலிஜிபிள். நீங்கள் படித்த டிகிரியில் 50% மார்க் எடுத்துருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்குமே வந்து சம் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த போஸ்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க கைஸ். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க. அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு 12th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள். 50% மார்க் எடுத்துருக்கணும். ப்ளஸ் அது கூட அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி ஆர்ட்ஸ்லேயோ, காமர்ஸ்லேயோ, சயின்ஸ்லேயோ டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க கைஸ். அதனால் அதை கூட வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேலே சொன்ன ஏஜ் லிமிட் மட்டும்தான். ரிட்டன் டெஸ்ட்டும் ஸ்கில் டெஸ்ட்டும் பேஸ் பண்ணி ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது கூட வந்து ஒன் டைம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணுன்னா கூட வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில், இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. அது கூட ஒன் டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கணும் கூட பார்த்துக்கலாம்.
ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபிஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.